நம்ம அமிதாப் பைஜு வந்து கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையமைச்சர்கள் நம்ம பார்க்க போற படம் இயக்குனர் பாலா இயக்கி அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஸ்கின் நடிப்பில் வெளிவந்த வணங்கான் திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஹீரோ அருண் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு டெஃபண்டம் கேரக்டர், துப்புரவு தொழிலாளியா வேலை பார்க்கறாரு. அங்க கிளீன் பண்றது வைக்கிறது. அங்க என்னன்னா ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் பாத்தீங்கன்னா காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க இவங்க எல்லாம் இருக்கிற அந்த ஆசிரமம். ஹீரோ அருண் விஜய் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துல வேலை பார்க்கறாரு. ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா எதேச்சியா ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பின்தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கொலை நடந்துருச்சு. இதை கண்டுபிடிக்க சமுத்திரகனி வர்றாரு. அவர் வந்து யார் கொலையாளி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த கொலைக்கும் அருண் விஜய்க்கு என்ன சம்பந்தம், இந்த அருண் விஜய்க்கு அந்த ஆசிரமத்துக்கு என்ன சம்பந்தம், எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, இதை சொல்ற படம் தான் வணங்கான். அருண் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. வழக்கமான பாலா படம் மாதிரியே முடியல செம்பட்டெல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்ராணி கேரக்டர், ஒரு யதார்த்தமான ஒரு இன்னோசென்டா கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர்ல வந்து அவர் உண்மையிலே வாழ்ந்திருக்கான்னு சொல்லணும். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அடுத்த பாலாசார் பண்ணா பாலாசார் கூப்பிட்டா உடனே ஓடினான்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதுக்கான காரணமும் இருக்குது. அருண் விஜய்க்கு இந்த கேரக்டர் நல்லாவே பொருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே படிக்க, ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கோவப்படாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காரு. ஹீரோயின் ரோஷினி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ஷைன் லாங்குவேஜ் இருந்து அருண் விஜயை லவ் பண்ற ஒரு கிராமத்து பொண்ணாவே நடிச்சிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வர சமுத்திரகனி சார் இயல்பாவே ரொம்ப அவர் யதார்த்தமா வாழ்ந்திருக்காரு. மிஸ்கின் சாரை பத்தி நம்ம இந்த படத்துல நம்ம சொல்லி ஆகணும். அவர்தான் ஜட்ஜு. ஒரு படத்துக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, வில்லனுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு சின்ன ஜட்ஜுக்கு வந்து பாலா சார் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தம். அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்மளுக்கு சிரிச்சிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாரு. அப்படி இப்படிலாம் பேசலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்கின் சார் வந்து இந்த படத்துக்கு ஒரிஜினல் ஜட்ஜாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருந்தாரு. சமுத்திரகனி சார் பாத்தீங்கன்னா சூப்பரா நடிச்சிருந்தாரு. அருண் விஜயுடைய சிஸ்டர் அவர் சாயா தேவின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த சாயா தேவி பத்தி சொல்லணும்னா உண்மையிலே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. அவங்க யார் அண்ணன், யார் தங்கச்சி, இந்த 2 பேருக்குள்ள என்ன நட்பு, என்ன தொடர்பு, எப்படி தங்கச்சி வந்து வந்தாங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு நல்லாவே சொல்லியிருக்காங்க. தங்கச்சிக்கும் அண்ணனுக்கு உள்ள செம கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருக்கு. எது வேணாலும் அண்ணன் சொன்னா நான் செய்வேங்கிற தங்கச்சி, தங்கச்சிக்கான என்ன வேணாலும் செய்யற அந்த அண்ணன், 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒட்டு மொத்தமா அந்த படம் வந்து ஓரளவு நம்ம வாட்சபிள் மூவி தான் நம்ம சொல்ல முடியும். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேவி பிரகாஷ் வாழ்ந்திருக்காப்ல. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப உயிர் கொடுத்தது. கிராமத்தோடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படியே கொண்டு வந்திருக்கான்னு தான் சொல்ல முடியும் மியூசிக்ல. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் குருதேவ் ரொம்ப அருமையா இருக்கு. படம் வந்துன்னா பிதாமகனை நிறைய இடத்துல யாவப்படுத்தினாலும் இது பிதாமகன் இல்ல அப்படிங்கிறதே ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த படத்துடைய பாலாசாருடைய கலரே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் பண்ணும்போதே நமக்கு சோகமான ஃபீலை வந்து உருவாக்கி வைக்கிறது. என்கிட்டனா அந்த டிஐ ஒர்க் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள நுழைஞ்சவனே இப்ப வந்து மதகஜ ராஜாலாம் உள்ள போனோம்னா உள்ள போனவனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி அந்த கலரிங் செட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த பாலா படம் வணங்கான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவனே நம்மள சோகமான ஃபீலிங்ல கொண்டு வந்து வச்சிரும். ஒரு படமா பாக்குறவனுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஒரு கமர்ஷியலா இருக்கணும், ஒரு பயங்கரமான காமெடி இருக்கணும், பயங்கரமான ஒரு 2K கிட்ஸ்க்கு பிடிச்சமான எல்லா சீனும் இருக்குமான்னு கேட்டா அந்த படத்துல இல்ல. ஆனா ராவா பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து ஒரு ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. இந்த படம் ஒரு அருமையான படம் தான் சொல்ல முடியும். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல வந்து நீங்க கண்ணை பொத்துற அளவுக்குலாம் இருக்குது. அந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு அபியூஸ் மேட்டர்னு நம்ம சொல்லிடுமே. அந்த மேட்டர் தான் வந்து படத்துடைய நாட்டுன்னு சொல்லலாம். அந்த நாட்டை வந்து எப்படி முடிச்சு அவங்க வந்து அந்த படத்தோட கதை. டைரக்டர் பாலாசாரை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்கிட்ட இருந்து நம்ம எதையுமே எதிர்பார்த்து போக முடியாது. ஒரு கதையை எதிர்பார்த்து போகலாம். அந்த கதை இதுல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கதை இருக்குது. அதை கிரிப்பிங்கா சொல்லியிருக்காருன்னு கேட்டோம்னா நல்லாவே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கதையில வந்து அந்த கொலை நடக்கிறதுக்குள்ள மேட்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. குற்றம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க நடக்கிறது வந்து குற்றம், அதெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த குற்றம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கொண்டு போய் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன்கான இந்த கொலை நடந்துச்சுன்னு அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும், வேர்ல்டு லெவல்ல பேசப்பட்டிருக்கும். அந்த குற்றம் இருக்கு இல்லையா, இவங்க அந்த கொலையாளி செய்யற குற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளவு டீப்பா சொல்லலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலே இந்த மாதிரி படம் வந்து ஒரு சூப்பரா போக வேண்டிய படம், ஒரு ஆவரேஜான படமா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த ஒரு பெரிய விருந்தா இல்லைன்னா கூட இது ஒரு நல்ல படம், பார்த்த திருப்தி அப்படின்னு ஒரு சோகமா தான் நம்ம வெளியில வரலாம். அந்த அளவுக்கு நம்மளை ஆக்கி விட்டுறாரு பாலா சார். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7.2 கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு.
சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங். படத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறது மிஸ்கின் சாருடைய சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே சொன்னா ஓ இப்படி ஒரு ஜட்ஜா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. அதே மாதிரி சமுத்திரகனி சார் சொல்லவே தேவையில்லை. அதையும் தாண்டி அருண் விஜய் வந்து நடிப்புல பின்னிட்டான்னு தான் நான் சொல்ல முடியும். இது அவருக்கு வந்து என்ன இருந்தால விக்டர் பண்ண கதாபாத்திரத்துல எப்படி அவர் பேர் வாங்கி கொடுச்சோ அதே மாதிரியே வணங்கான் படமும் அவர் கண்டிப்பா பேர் வாங்கி கொடுக்கும். ஆஸ்கார் அந்த பிலிம்ஃபேர் அவார்டு அதெல்லாம் போக முடிஞ்சா கண்டிப்பா அதெல்லாம் போகாது. அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியும். அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒர்த் இல்லை. இந்த 2025 வந்து பாலா சாருடைய முயற்சி வந்து வெற்றி பெற்றதுன்னு சொன்னா படம் வந்து கமர்ஷியலா பெரிய அளவுல போகுமாங்கன்னா அதுவும் போகாது. ஆனா ப்ரொடியூசருக்கு வந்து கண்டிப்பா கையை கடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் படம் பெரிய பட்ஜெட் போட்டு ஏமாறல. சரியான பட்ஜெட் படத்துக்குடைய திட்டமிடலுக்கு சரியான பட்ஜெட் போட்டு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஹீரோவா கமிட் ஆனது யாருங்கன்னா சூர்யா சார். சூர்யா சாருடைய இந்த கதைக்கு வந்து மேட்ச் ஆகும் ஆப்ட் ஆகும். கண்டிப்பா அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருக்காது. நம்ம பிதாமகன் பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து அவர் கண்டிப்பா இந்த படத்தை அவர் சரியா கன்வே பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு வந்து அவருக்கு தேவையான அளவுக்கு தீனி போடுறதுக்கு இடம் இல்லை. ஆனா ஹீரோயினா யாரு புக் பண்ணாங்கன்னா கிருத்தி ஷெட்டி புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கமர்ஷியல் உள்ள ஹீரோயின். அவங்க போனது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். அவங்க நடிச்சிருக்க தேவையில்லை. ஆனா தங்கச்சி கேரக்டர் நடிக்கிற சாயாதேவிக்கு பதிலாக மமிதா பைஜு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல படத்துல நம்ம இருந்தோம் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஓவராலா வந்து சில பேருக்கு வந்து இந்த படம் வந்து மிஸ் பண்ணது வந்து ஒரு பிளஸ், சில பேருக்கு வந்து பயங்கரமான மைனஸ். இந்த பயங்கரமான மைனஸ் யாருக்குன்னா என்ன பொறுத்தவரை சொல்லுவேன் அமிதா பைஜுக்கு தான். நீங்க கண்டிப்பா டைம் கிடைச்சா நீங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.